ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. 9 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே உக்ரத்தோடு அடுத்து வரக்கூடிய 28 நாட்களுக்கு இருக்க போகிறாங்க. அதாவது ஹோலாஷ்டக் அப்படின்ற காலம் வந்து தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த காலம் அடுத்து வரக்கூடிய 28 நாட்களுக்கு 12 ராசிக்காரர்களையும் வந்து உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவுடன் குரு மற்றும் புதனும் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உக்ர நிலையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிரடியான மாற்றத்தை இந்த கிரக அமைப்புகள் வந்து ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 25 நாட்கள் 28 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்களில் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா துணை விஷயத்தில் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தை செலுத்த பாருங்க. குடும்ப விஷயத்தில் அந்நியர்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியங்க. அதுபோல பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள் காணப்படும். அவசரப்பட்டு வேலையில் பேப்பர் போடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் யார் என்ன சொன்னாலும் தங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னு பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆவேசப்படுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு சாதகமாக மாற சில காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே வந்து பொறுமையை காக்க வேண்டியது, அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்க போவீங்க. 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய நிலைமை சற்று சீராக ஆரம்பிக்கும். அதே நேரம் குடும்பத்தில் வந்து பேசினா பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை அப்படின்னு இருந்தது எல்லாமே இந்த காலத்தோடு ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இனி எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் சனி, சூரியன், சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கும் போது சிறு சிறு பிரச்சனைகள் தங்களை தேடி வரலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் 20ஆம் தேதிக்கு மேலே வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். பெரிய விஷயங்கள் எல்லாம் எளிமையாகவே நடந்து முடிஞ்சிடும். எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கு முன்பாக நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும். சில முடிவுகளை வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காமல் யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. எல்லா காரியங்கள்லையும் ஒரு இழுபறியான நிலைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வந்து தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. இந்த காலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்பவே நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய பட்சத்தில் நன்றாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா 70% பொருளாதார ஏற்றம் 80% இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத சில கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இது 50% தங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சோதனை காலமாக இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் தங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்காது. அதே நேரம் சற்று கடினமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. குரு பகவானினுடைய வக்ர நிலையில் இருக்கிறதும் ராகு 9வது வீட்டில் சஞ்சரிக்கிறதும் நிதி தொடர்பான அழுத்தத்தை சில நேரங்களில் உருவாக்கலாம். அதனால் தேவையற்ற செலவுகள், கடன் சுமைகள் வந்து அதிகரிக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக இருமுறை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. வாகன பயணங்களில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது பாதுகாப்பாகவே இருக்கும். பணி இடத்துல தன்னம்பிக்கை குறைவு, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. கேதுவினுடைய சஞ்சாரம் செயல்களில் கவன சிதறலை ஏற்படுத்தலாம்.
இருக்கலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய தாக்கம் சற்று கனிந்து இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் கூடுதல் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடை, குடும்ப உறவுகளில் மனக்கசப்பு போன்றவை உருவாகத்தான் செய்யும். அமைதியான அணுகுமுறை மட்டுமே பிரச்சனைகளை குறைக்கும். இந்த காலத்தில் மன உளைச்சல், தனிமையான உணர்வு அதிகரிக்கலாம். புதிய கடன் அப்படி இல்லைன்னா முதலீடு செய்கிறத தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறது நல்லது. முடிவெடுப்பதற்கு முன்பாக குடும்ப ஆலோசனைகளை பெறுவது பயனுள்ளதாகவே இருக்குங்க. மொத்தத்தில் இந்த காலம் சில சவால்களை தரக்கூடியதாகவே இருக்கிறது. இருந்தாலும் பொறுமை, இறை நம்பிக்கை மற்றும் நிதானமான செயல்பாடு இருந்தால் கிரகங்களினுடைய சீற்றத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் சில பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது விரும்பத்தகாத மாற்றங்களாகவும் தங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் அதை பெருசாக பொருட்படுத்த வேண்டாங்க. இந்த நேரத்தில் தேவையான பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். வீண் விரயங்கள், மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள் ஆகியவை பெருமளவில் குறையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் வியாபாரத்தில் பெரிய லாபம் இல்லை, முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கல அப்படின்ற முடக்கமான ஒரு நிலை மாறி தொழில் ரீதியாக சீரான ஒரு போக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட காலமாக திருமணம் நடக்காம இருந்த தங்களுக்கு திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வருங்க. வருமானத்தில் நிலைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஸ்திரத்தன்மையும் உண்டாகும், வெளிநாட்டு முயற்சிகளும் கைகூடும். அதே நேரம் வீண் விரயங்கள் சற்று குறையவும் ஆரம்பிக்கிறதுனால பொருளாதார நிறைவு இருக்கும். கடன் அடையக்கூடிய சூழல் பலருக்கும் உண்டாகலாம். கடுமையாக உழைப்பதற்கான வாய்ப்புகளை சில கிரகங்கள் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான மனக்கவலை அப்படி இல்லைன்னா நெருக்கடியை சில கிரகங்கள் உணர வைக்கும். அதே நேரம் முயற்சிகளுக்கு பலன் கிடைத்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தியாக இருக்காது. சோம்பல் அதிகரிக்கலாம். வேலையை பிறகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே தள்ளி போடக்கூடிய நிலையும் உண்டாகலாம். இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்வது அவசியங்க. அதே நேரம் குறுக்கு வழிகளில் முறைகேடான செயல்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க. மந்த நிலையை இந்த காலகட்டத்தில் உணர ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவசரமாக எந்த முடிவுகளையும் இந்த நேரத்தில் எடுக்காதீங்க. நேரம் தவறாமையை பின்பற்றுவது, உடல் ரீதியாக ஏதேனும் ஒரு உடற்பயிற்சி அப்படி இல்லைன்னா வாக்கிங் போகிறது ஆகிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை தராமல் தடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் கோட்டை விட வாய்ப்புகள் இருக்குது. நேரத்திற்கு சாப்பிடவும் நேரத்திற்கு தூங்கவும் ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாகவே முடியும். அதே நேரம் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிரபலமானவர்களினுடைய நட்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும். நிம்மதியாக சாப்பிட தூங்குவதற்கு கூட தங்களுக்கு நேரம் இருக்காது. இருந்தாலும் தங்களுடைய வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிப்பீங்க. நேர நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. எந்த வேலையும் நாளை அப்படின்னு தள்ளி போட வேண்டாம். முடியாத வேலைக்கு முடியாத அப்படின்னு சொல்லிவிடுவது நல்லது. முடிந்த வேலைக்கு மட்டும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நிச்சயம் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி எல்லா வேலைகளும் சரியாக நடக்குகிறதா அப்படின்றது ஒரு பார்வையும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனாலும் இந்த மனக்குழப்பத்தில் இருந்து உங்களால் வெளிவர முடியாது. எதற்காகத்தான் சிந்திக்கிறோம் அப்படின்னு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதனால கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனக்குறைவினால பிரச்சனை
பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மனக்குழப்பத்துல இருந்து நீங்க விடுபட வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது, பொறுமையுடன் அணுக வேண்டியது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாகவே காணப்படுவீங்க. வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களை பின்தொடரக்கூட யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு பம்பரம் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. தங்களுடைய மனசும் சரி உடம்பும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால நிறைய வெற்றி பயணங்களை சந்திப்பீங்க. புது அனுபவங்கள் கிடைக்கும். பாராட்டுக்கள் பெறுவீங்க. தங்களை பார்க்கும் போதே அனைவருக்கும் பிடிக்கும். ஒரு வசீகர தோற்றத்தோடு விளம்பர போறீங்க. பேச்சாற்றலும் வெளிப்படும். குறிப்பாக வழக்கறிஞர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், மீடியா துறையில் இருக்கிறவங்க இந்த காலம் சக்சஸ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் கொஞ்சம் எல்லா விஷயத்திற்கும் அவசரப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல மூக்க நுழைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே எடுத்து உங்க பாக்கெட்ல போட்டுக்கொள்வீங்க. தங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி புதிதாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வது அவசியம். பெரியவர்கள் பேச்ச கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். குறிப்பா இளைஞர்கள் விவேகம் இல்லாம செயல்படவே கூடாதுங்க. இந்த காலகட்டம் வருமானத்தில் இருந்த தடைகள் சற்று விளக்க ஆரம்பிக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. அதே நேரம் வேலையிலையும் வியாபாரத்திலையும் டென்ஷனாக இருக்க வேண்டாம். எதிரிகள் தொல்லை கொடுத்தாலும் அமைதி நிலை மாறாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சில பல பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கலாம். நிதி நிலைமை சீராகும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகவும் ஆரம்பிக்கும். ஆனா வேலையில கவனமா செயல்பட வேண்டியது அவசியம். அவசரத்தோடு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். மேலதிகாரிகளோடு வாக்குவாதமும் செய்யக்கூடாது. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. தங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில சதி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கவனமாகவே இருந்து கொள்ள பாருங்க.